வணக்கம் நண்பா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் சரி இல்லை ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் எதுலனாலும் சரி ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப ஹை குவாலிட்டியில் வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்போ எடிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நம்மளும் எடிட் பண்ணிலாம் பார்த்துருப்போம். ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி அந்த வெர்டிக்கல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு எப்படி ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியும். நீங்கள் பிசிலன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆண்ட்ராய்டு மொபைலை பொறுத்தளவு இந்த மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராக நம்மளால் அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஸோ அது என்னென்ன சாஃப்ட்வேர் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நாளை பின்ன உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்குனாலும் சரி நீங்கள் சூப்பராக ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி ஸ்டேட்டஸில் வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்மளோட மொபைலில் ஹெச்டியில் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 3 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷனே போதும். அந்த அலைட் மோஷனுங்கிறதும் ப்ளஸ் வீடியோ பாண்டா அப்படிங்கிறதுமே போதுமானது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காண்டி நான் கைன் மாஸ்டர் வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பழகுறீங்க அப்படின்னா அந்த அலைட் மோஷன்லேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிடலாம். இல்லை இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடிட்டிங்காக பண்ணுவேன், கைன் மாஸ்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கைன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோ அப்படின்னு போட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். அந்த ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக உங்களோட மொபைலில் உள்ள எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வைஸ் காமிக்கும். அதில் நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக இது பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். மினிமம் 1080க்கு மேலேயாவது இருந்தால் தான் உங்களோட இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பிக்சல் உடையாமல் நல்லா ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ இதோட ரெசல்யூஷன் பாருங்கள், 3840x1630 36. இப்போ கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு 4K வீடியோ 505 MB இருக்குது ஒரு வீடியோ சாங்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கிற வீடியோ சாங் நீங்கள் எடிட் பண்ணும்போது தான் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ரொம்ப கம்மியான எம்பியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் அப்படி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மினிமம் 1080க்கு மேலேயாவது ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். உங்களுக்கு இதோட மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸ்பீக்கரில் கிளிக் பண்ணி இதோட மியூசிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ மியூசிக் ஆஃப் பண்ணோன்னா இந்த இடத்துல மியூசிக் ஆஃப் பண்ண சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த சீன் வேணுமோ அந்த சீனை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சீன் எனக்கு தேவைப்படுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் அந்த கத்திரிக்கோள் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணணும், நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணணுமா, இல்லை இந்த சைடு உள்ளதை மொத்தமாக எடுக்கணுமா, இல்லை ரைட் சைடு உள்ளதை மொத்தமாக எடுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு உள்ள எதுவுமே தேவையில்ல, அதனால் அதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடம் வரைக்கும் எனக்கு வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்டரில் ஒரு கட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ப்ளே ஹெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டரில் கட் ஆயிரும். இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணணுமோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சீன் ஒன்று வேணும். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எந்தெந்த சீன் வேணுமோ கரெக்டாக அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணிகிட்டே வரணும். உங்களுக்கு எத்தனை சீன் வேணுமோ கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்க போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சீன்ஸ் வேணுமோ அதை ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ சாங்கில் உங்களுக்கு என்னென்ன சீன் வேணுமோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நார்மல் ஷேப்பில் தான் இருக்குது. இது நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனும் கொண்டு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கிளிப்பிங்க்கும் இது நம்ம தனியாக தான் பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிப்பிங் இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த கத்திரிக்கோளுக்கு பக்கத்தில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பேன் அண்ட் ஜூம்னு வந்துடும். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவை நீங்கள் ஜஸ்ட்டு டபுள் டாப் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாறிடும். மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் காமிக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சீக்வல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை மூவ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அவுட்புட் பார்த்தீங்கன்னா எங்கனக்குள்ளே வேணுமோ சைடில் உள்ள அந்த ஸ்க்ரீனை பார்த்து நீங்கள்
கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் வேணுங்கிறத நீங்கள் தான் செட் பண்ணணும். ஓகே, இந்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும் கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் நல்ல ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆனால் அடுத்த சீன் வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ அதையும் கிளிக் பண்ணணும். அகைன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணணும். உங்களால் ரொம்ப மைனூட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி மறுபடியும் அதே தான் டபுள் டேப் அல்லது ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆயிரும். ஜூம் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது நம்ம கட் பண்ணது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீனு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சீன் வேணுமோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் கிளிப்பிங்ஸு. ஸோ இதுதான் அது. உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தாலே தெரியும். எல்லா கிளிப்பிங்ஸுமே எனக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அதை ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ணி அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மிக்ஸ் பண்ணா கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை டேப் பண்ணி ஜஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோல் அவுட் பண்ணிங்கனாலே போதும். அதாவது எந்தெந்த சீன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரணும் பின்னாடி வரணுங்கிறத நீங்களாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 30 செகண்டுக்கு கரெக்டாக கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆடியோ ஆட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வீடியோஸ் மட்டும் தான் கிளிப்பிங் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இல்லை ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோவில் உள்ள ஆடியோ வேணுமோ சேம் சாங்காக இருக்கலாம், இல்லாட்டா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சுருக்கலாம், அதில் உள்ள ஆடியோ இருந்தாலே போதுமானதாக இருக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் சரி அதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடிட் பண்ண ஒரு சாங் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ மட்டும் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோட ஆடியோ பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். இது தனியாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவை இந்த ஆடியோ தான். அந்த ஆடியோவை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் டேப் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ இந்த சாங்கை நமக்கு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாங் கரெக்டாக ப்ளே ஆகுது. ஆடியோவும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வரும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் இதில் ஹையஸ்ட் குவாலிட்டி ரெசல்யூஷன் எது வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080க்கு மேலேயே செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பிங்ஸ் இது வரைக்கும் போதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பட் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080 வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். நான் அதனால் 4K வச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட் ரேட்டு நீங்கள் எப்பயுமே இதில் ஃபுல்லாக வச்சுருங்க. நீங்கள் இதை எடிட் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் போய் நம்ம செகண்டாக உள்ள ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இது இப்போ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகட்டும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை கொண்டு போய் நம்ம அந்த அலைட் மோஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் இந்த அலைட் மோஷன் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதோட இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டு கூட ஆன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ சென்டரில் அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ரேஷியோ பார்த்தீங்கன்னா வரும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக உள்ள அந்த 9:16 அப்படிங்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ரெசல்யூஷன், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த குவாலிட்டியில் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கம்ப்ரஸ் தான் பண்ண போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1080க்கு மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த அவுட்புட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வரணும்னா அதுக்கு மேலே உள்ள செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4Kங்கிறதே செலக்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 30 FPS வரைக்கும் தான் வரும். பட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களால் 60 FPS வரைக்கும் பண்ண முடியும். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 FPS நம்ம கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டாக இமேஜ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசியாக இது பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணலாம். இல்லை வியூ ஆல் கொடுத்து ஃபோல்டரில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்ட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம
கிளிப்பிங்ஸ் தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் பிக்சல் பார்த்தீங்கன்னா இதில் உடையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கடைசியாக நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. இதில் ஆட் எஃபெக்ட் கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளர் அப்படிங்கிறதுல போய்க்குங்க. போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பன் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நார்மலாக ஆட் செட்டிங்ஸ், அதாவது இந்த ப்ளஸ் கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கனால அது ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்களோட வீடியோவோட குவாலிட்டி எந்த ரெசல்யூஷனில் இருக்கோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேச்சுரேஷன் மாறுது, அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணி வச்சு கூட சில இடத்துல எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சு உங்களோட அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080க்கு மேலே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 அப்படிங்கிற அந்த பாயிண்டில் வச்சாலே பர்ஃபெக்டாக இருக்கும். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இதில் வச்சுட்டு நீங்கள் பேக் சிம்பிள் கிளிக் பண்ணி வெளியே வந்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதே எஃபெக்ட்ஸில் போய்க்கோங்க. போயிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் அண்ட் லைட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் எக்ஸ்போர்ட் காமா அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ அது உங்களுக்கு கிளிக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு பிரைட்னஸ்னால் இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸ்போஷரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. ஸோ இது ரெண்டும் நீங்கள் பண்ணாலே போதும், உங்களோட வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே பெட்டர் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட் எஃபெக்ட் கொடுத்துங்க. அதே மாதிரி அந்த கலர்ஸ் அண்ட் லைட் அப்படிங்கிறத போனீங்கன்னா இதில் சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதையும் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சிங்கனாலும் போதும், இல்லை இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம். பட் உங்களோட வீடியோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் சேச்சுரேஷன் நீங்கள் லைட்டாக சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 எஃபெக்ட் ஆட் பண்ணாலே போதும், உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஃபுல் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேலே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் கேட்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் 4K செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் 4K செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் கோடெக்ஸ் மெத்தட்லாம் இருக்கட்டும். இதில் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா எப்போயும் ஃபுல் வச்சுருங்க. அதே மாதிரி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ ஃபுல்லாக வைக்க முடியுமோ எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு கடைசியாக எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகட்டும். ஓகே கைஸ், ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் டு கேலரின்னு வந்துடும். இதுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது செய்ய வேண்டிய அந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதோட அவுட்புட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 300 MB 350 MB கிட்ட மேலே போகும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்டா அப்படிங்கிற அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதிலே வாட்டர் மார்க் இல்லாத வெர்ஷன்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் கூட நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பண்டா அப்படிங்கிறத இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணோம்னா அதோட இன்டர்ஃபேஸ்லாம் இப்படி தான் வரும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட 301 MBயில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரெசல்யூஷன் எல்லாமே போட்டு இந்த சைடு வந்துடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக கஸ்டம் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கீழே எக்கச்சக்கமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல விட்த் அப்படிங்கிறது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 700ஆவது வைக்கணும். ஸோ 700 அல்லது 700 800 அதுக்கு மேலே கொஞ்சம் எபோவ் வச்சிங்கன்னா தான் உங்களோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அடி வாங்காமல் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டும் தெரியாமல் நல்லா அவுட்புட் வரும். ஸோ நான் மினிமமாக 700 வைக்கிறேன். ஸோ 700 வச்சுக்கலாம். இல்லை 700க்கு மேலே 800 அப்படி கூட வச்சுக்கலாம். நான் மினிமம் குவாலிட்டியாக வைக்கிறேன். மினிமமாக 700 வச்சு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல கம்ப்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பற்றி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி முடிக்க போகுது. ஸோ 100% ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகிருக்கும். நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம் 301 MB ஒரிஜினல் ஃபைலு, அது கம்ப்ரஸ் ஆகிருக்கிறது 8 MB இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக. ஸோ கீழே உள்ளது ஒரிஜினல் ஃபைலு, மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ண ஃபைலு. ஸோ இப்போ கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சவுண்டை மட்டும் மியூட் பண்ணியிருக்கேன், ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வரும். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி அடி வாங்காமல் அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா அவுட்புட் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ சாங்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க சாங்காக இருந்தாலும் சரி, நல்லா ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஆனால் எம்பி பார்த்தீங்கன்னா 8 MB 9 MB தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்துக்க முடியும். இதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லை உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் எதில் வேணாலும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரிஜினல் ஃபைல் 301 MB, இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா 8 MB தான் இருக்கும். ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அந்த அளவுக்குலாம் டிஃப்ரெண்ட்டே தெரியாது. அதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் தான் மாறி இருக்குமே தவிர குவாலிட்டியில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகே கைஸ், ஓவராலாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதில் இந்த 3 மெத்தட் தான். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.